ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டாப் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம ஒரு தெலுங்கு ஆக்ஷன் ட்ராமாவாக வெளியான புருஷோத்தமுடு அப்படின்ற படத்தை இப்ப தமிழ் டப்பிங்ல வெளியிட்டிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப இந்த படத்துடைய கதை என்னன்னு பாத்திரலாம். ராஜ் தருண் தன்னுடைய மேல் படிப்பை லண்டன்ல முடிச்சிட்டு இந்தியாவுக்கு வர்றாரு. அவருடைய அப்பா அவரை கம்பெனி சிஇஓ ஆக்குறதுக்காக நினைக்கிறாரு. இருந்தாலுமே அந்த கம்பெனியோட 50% ஷேர் வச்சிருக்கிற ரம்யா கிருஷ்ணன் பாத்தீங்கன்னா அதுக்கு மறுக்கிறாங்க. ராஜ் தருண் தன்னை ப்ரூவ் பண்றதுக்காக தன்னுடைய ஆடம்பர வாழ்க்கையை விட்டுட்டு ஒரு காமன் மேனா 100 நாட்கள் வாழ வேண்டிய ஒரு சூழல் உண்டாகுது. இதுக்கப்புறமா இவருடைய லைஃப்ல நடந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் என்ன, இவருடைய லைஃப்ல ஹாசினி எப்படி வராங்க, இவர் இறுதியில சிஇஓ ஆனாரா அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. இந்த படத்துல வர அந்த எலிவேஷன் சீக்வன்ஸ், ஆக்ஷன் சீக்வன்ஸ், இன்ட்ரோல் சீக்வன்ஸ்ல வர அந்த ரிச் கிட் பாத்தீங்கன்னா ஒரு ரியல் லைஃப் ஹீரோ மாறுற அந்த சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே எக்ஸிக்யூட் பண்ணிருப்பாங்க. அது பார்க்க நல்லா இருக்கும். இந்த படத்துல இருக்க எமோஷனல் எலிமெண்ட்ஸ்லாம் சில இடங்கள்ல ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ராஜ் தருண் பாத்தீங்கன்னா தனக்கு கொடுக்கப்பட்ட ரோலுக்கு ஒரு டீசென்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அவருடைய பாடி லாங்குவேஜ், பெர்ஃபார்மன்ஸ், ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் பார்க்கிறதுக்கு. ஒரு சில முக்கியமான சீக்வன்சஸ்ல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமா அந்த சீனே எலிவேட் பண்ணி காமிச்சிருப்பாரு. ஹீரோயின் ஹாசினி பாத்தீங்கன்னா ஒரு கிளாமர் டாலர் தான் இந்த படத்துல வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலுக்கு அவங்க டீசென்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ரம்யா கிருஷ்ணன் பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ரோல்ல வந்து நடிச்சிருப்பாங்க. அவங்களோட பெஸ்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். முரளி சர்மா, பிரகாஷ் ராஜ் இவங்க ரெண்டு பேருடைய கிளைமேக்ஸ் எபிசோட்ல வர பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்கும் பார்க்கிறதுக்கு. பிரம்மானந்தனுடைய காமெடி சில இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஹிட் அண்ட் மிஸ் தான் இருக்கு. இந்த படத்துடைய கண்டென்ட் வந்து நல்லா இருந்தாலுமே அதனுடைய ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஒரு வீக்கான ஒரு ஸ்கிரீன் பிளே இந்த படத்துக்கான மைனஸாவே அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். படத்துடைய செகண்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். செகண்ட் ஹாஃப் முழுக்கவே பாத்தீங்கன்னா படம் வந்து ரொம்ப ஃபிளாட்டா போயிட்டே இருக்கும். ஹீரோவை எலிவேட் பண்ற மாதிரியான சில சீக்வன்சஸ் எல்லாம் மெலோட்ராமேட்டிக்கா வச்சிருப்பாங்க. அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. லாஜிக்கல் லூப் ஹோல்ஸும் நம்பகத்தன்மை குறைவான காட்சிகளும் அதிகமாவே இந்த படத்துல இருக்கு. லீட் பேருடைய அந்த லவ் ட்ராக் எல்லாமே பாத்தீங்கன்னா பெருசா வந்து ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு தான் சொல்லுவேன். படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஆக்ஷன் டிராமாவா வந்திருக்கு. படத்துல அடுக்கான இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். புருஷோத்தமுடு படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5 out of 10.